ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் சார், வெஸ்ட் பெங்காலை பொறுத்தளவில் அங்கேயும் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச ரிசல்ட் வந்தாச்சு. நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்கு. குறிப்பாக வெஸ்ட் பெங்காலில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறையா வயலன்ஸ் அங்கே நடந்துகிட்ருக்கு. அபிஷேக் பானர்ஜி அங்கே டிஎம்சியோட எம்பி பார்த்தோன்னா தாக்கப்படுறாரு. அந்த வீடியோவும் வைரல் ஆச்சு. டேரெக்டாக கல்லெல்லாம் எடுத்து அவர் மேலே எறிகிறாங்க. அதே மாதிரி இன்னொரு எம்பி அது நடந்து இன்னொரு 24 ஹவர்ஸில் கல்யாண் பானர்ஜின்ற இன்னொரு டிஎம்சி எம்பியும் பார்த்தா தாக்கப்படுறாரு. இந்த பொலிட்டிக்கல் வயலன்ஸ் ஒரு சைடில் போகுது. அது போக நிறைய நடந்திருக்கு, இதுவும் நடந்திருக்கு. அப்புறம் முக்கியமாக என்னென்னா டிஎம்சி கட்சி இப்போ உடஞ்சிருக்கு. 80 எம்எல்ஏஸ் அங்கே டிஎம்சியில் இருக்காங்க. அதில் 58 பேர் பார்த்தோன்னா பானர்ஜிக்கு எதிராக திரும்பியிருக்காங்க. ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் லாவெல்லாம் பைபாஸ் பண்ணியாச்சு. அரௌண்ட் 73% எம்எல்ஏஸ் பார்த்தோன்னா இப்போ மம்தா பானர்ஜிக்கு எதிராக திரும்பியிருக்காங்க. இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க? 2026 தேர்தல் பிஜேபிக்கு வெற்றிகரமான ஒரு தேர்தல். எப்படி என்றால், அஸ்ஸாமில் ஆட்சியை தக்க வைத்து கொண்டது என்பதை தாண்டி மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றியது. 294 சீட்டில் 203 சீட்டு லேண்ட்ஸ்லைடு விக்டரி, பெரிய வெற்றியை பெற்று அவர்கள் ஆட்சியை தக்க வைத்திருக்கிறார்கள். பட் என்னை பொறுத்தவரையில் மேற்கு வங்கத்தில் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றியது ரொம்ப முக்கியமானது தான், மாற்று கருத்து இல்லை. இப்போ பார்க்கும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை விட முக்கியமாக அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் வெஸ்ட் பெங்கால் ஆட்சியை பிடிச்சது அவங்களுக்கு ஒரு மேசிவ் விக்டரி. அதில் சந்தேகம் கிடையாது. 12 ஆண்டுகால மோடி ஆட்சியின் சாதனைகளில் ஒன்று வெஸ்ட் பெங்காலை கைப்பற்றியது. என்டையர் ஹிந்தி ஹார்ட் பெல்ட்டு கவு பெல்ட்டை பிடிச்சதை விட வெஸ்ட் பெங்கால் விக்டரி குவாலிட்டேட்டிவ்லி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கு. பட் ஆஃப்லைட் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, அதை விட முக்கியமாக நான் பார்ப்பது, நாடாளுமன்றத்துக்கு உள்ள மக்களவையில் பிஜேபிக்கு 2/3 மெஜாரிட்டி கிடைப்பதற்கு மேற்கு வங்க தேர்தல் முடிவுகளும் இன்ட்ரெஸ்டிங்லி தமிழ்நாடு தேர்தல் முடிவுகளும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் டிஎம்சி கட்சி பெரிய அளவில் உடஞ்சிருக்கு. 80 பேர் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற குழு 60 பேர் மம்தா பானர்ஜிக்கு எதிரான தலைவரின் கீழே அணிதிரண்டு இருக்காங்க. ரித்தபிரதா பானர்ஜின்னு அவருடைய பேர். அவர் சிபிஎம்மோட எக்ஸ் லீடரு. 2018 திரிணாமுல் காங்கிரஸுக்கு வருகிறார். திரிணாமுலில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பட் அவர் தலைமையில் 60 எம்எல்ஏக்கள் அணிதிரள்றாங்க. அவங்க தான் ஒரிஜினல் டிஎம்சின்னு சபாநாயகர். 58 60 சார்? 58 to 60. They call it 58 and he claims 60. Okay. Whatever it is, 60 ரஃபாக வச்சுக்கோங்க. Even if it is 58, whatever it is, மெஜாரிட்டி அவர் கையில் இருக்குது. ஸோ அவர் தான் நான் தான் லீடர்னு அவர் கிளைம் பண்ணுறாரு. அவர் தான் அங்கீகரிக்க போகிறாங்க நான் நினைக்கிறேன். அது ஒரு பக்கம். பட் அதை விட இன்ட்ரெஸ்டிங், மம்தா பானர்ஜியால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. அவங்க அக்கா பையன் அண்ணன் மகன் அபிஷேக் பானர்ஜி ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தார். அது கட்சிக்காரங்களே அவருக்கு எதிராக கிளர்ந்து எழுந்திருக்காங்க. சில இடங்கள் அவர் மீது ஃபிசிக்கலாகவே தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. பட் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது கேப்ரியல் என்னன்னு கேட்டிங்கன்னா, மம்தா கட்சியில் ஏற்பட்ட இந்த பிளவு மக்களவை அன்று மாநிலங்களவை பார்லிமெண்ட்ரி பார்ட்டிலையும் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ டிஎம்சி எம்பிஸ் ஐ திங்க் லோக்சபாவில் 28 பேர் நான் நினைக்கிறேன். திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். 28 பேரில் சைசபிளாக அவருக்கு எதிராக ரிவோல்ட் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த அம்மாவுக்கு எதிராக, அவங்களுக்கு மம்தா பானர்ஜி அவர்களுக்கு எதிராக. இது ஏன் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே ஆஃப் லேட்டாக 20-25 நாட்களாக கவர்மெண்ட் வந்ததுலேருந்து, விஜய் கவர்மெண்ட் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு காங்கிரஸ் அஃபிஷியலாக சொல்லிட்டு வெளியில் போயிட்டான். விசிகாவும் ஐயுஎம்எலும் விஜய் கவர்மெண்ட்டுக்குள்ளேயே போனதால் திரும்ப வாய்ப்பு கிடையாது. லெஃப்ட்டு நாங்கள் கூட்டணி எந்த காலத்துலையுமே இருந்தது கிடையாது, பிரச்சனை அடிப்படையில் நாங்கள் ஆதரிக்கிறோன்னு ஒரு கதை அளந்தாலும் அவங்களும் டிவிகேவோடு தான் போக போகிறாங்கன்னு தெளிவாக தெரியுது. அப்போ ஆல்ரெடி there were rumors டிஎம்கே கிராவிடேட்டிங் டுவர்ட்ஸ் பிஜேபி ஆன் இஷ்யூஸ் பேசிஸில். 22 லோக்சபா எம்பிஸ் இருக்காங்க. அதை வச்சு தே மே ப்ளே சம் கேம். அவங்க இப்போ உதாரணத்துக்கு 1 நேஷன் 1 எலெக்ஷனுக்கு திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து ஒரு செக்ஷனை உடச்சி எடுக்கிறது, டிஎம்கேக்கு சம் சார்ட் ஆஃப் அ ஃபேஸ் சேவர் கொடுத்துட்டு அவங்க எம்பிஸை உள்ளே இழுக்கிறது, ஜாயிண்ட் செஷன் கூப்பிட்டா ராஜ்யசபா லோக்சபா எல்லாம் சேர்ந்தால் 2/3 மஸ்டர் பண்ணிட முடியும்னு எதிர்பார்க்குறாங்க இவங்க. ஸோ
டிஎம்கே கிட்டேருந்து பாசிட்டிவ் சிக்னல்ஸ் வந்திருக்கிறதா தான் வந்து நேஷனல் மீடியாவில் பெரும்பாலானவங்க எழுதுகிறாங்க. ஸோ 26 எலெக்ஷன் வந்து வெஸ்ட் பெங்காலில் ஜெயிச்சது மோடியோட பெரிய சாதனையாக இருந்தாலும் அதை விட பெரிய சாதனை டிஎம்சி எம்பிஸ் அவங்களுக்குள்ளே ஏற்பட போகிற பிளவு. அதுக்கு ஈக்குவலாக இஃப் நாட் மோர் டிஎம்கே கிராவிடேட்டிங் டுவர்ட்ஸ் பிஜேபி. இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் 2029 பார்லிமெண்ட் அண்ட் அசம்பிளி எலெக்ஷன் வருதுன்னா டிஎம்கே அது ஒன்றும் கசக்காது. கொள்கை கூட்டணிலாம் ஒரு பக்கம் உங்களுக்கு 29 அசம்பிளி அண்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருதுன்னா டூ யூ திங்க் பிஜேபி டிஎம்கே அதை எதிர்ப்புன்னு நினைக்கிறீங்களா? கொள்கை ரீதியாக அதை ஏற்றுக்க மாட்டாங்களே சார் திமுக. அப்படிதான். ஆனால் தனக்குன்னு வரும்போது ஆன் பேப்பர் அகென்ஸ்டெல்லாம் இருக்காங்க. அப்படிதான். 1980 எம்ஜிஆர் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னால் அதே 356க்கு பலியான கருணாநிதி என்ன பண்ணார்? எம்ஜிஆர் வந்து 80 டிஸ்மிஸ் பண்ணுறாங்க இந்திரா காந்தி. 8 ஸ்டேட்டு தான் லிஸ்ட்டில் இருக்குது. அண்டு தமிழ்நாடு 9வது தான் சேர்த்தாங்க. அதுக்கு பிறகு 3 மாதத்தில் மறுபடியும் எம்ஜிஆர் வந்தார். அது வேறு விஷயம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா தனக்குன்னு வரும்போது கொள்கையாவது கோட்பாடாது. ஸோ 26 எலெக்ஷனோட பியூட்டியாக என்னன்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி கைப்பற்றியது நம்பர் 1 மேஜர் டெவலப்மெண்ட். மோர் தென் தட் த ஆக்சுவல் பியூட்டி பிஜேபி எதிர்ப்பில் இருந்த 2 கட்சிகள் இன்றைக்கி பிஜேபி நோக்கி நகருகின்றன. அதில் ஒருத்தர் கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாகவே நகர்றாங்க டிஎம்கே. இன்னொருத்தர் வந்து அட்லீஸ்ட் half ஆஃப் தம் ஆர் 3/4 ஆஃப் தம். ஏன்னா இப்போ 28 வந்து அவங்க ஸ்பிளிட் வருதுன்னு கேட்டிங்கன்னா வந்து லோக்சபா எம்பிஸில் 28 3ல் 2 பங்குன்னா எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா வந்து 20 பேர் வரணும். இல்லை 20 வந்துட்டு அவங்க தனியாக ஸ்டாண்ட் எடுத்தால் மாட்டிப்பாங்க. தே ஹேவ் டு மெர்ஜ் வித் பிஜேபி. 29 பிஜேபிக்கு திமுகவோட தேவை இருக்கா? அப்புறம் திமுக 29க்கு முன்னால் தேவை இருக்குங்க. 29க்கு தேவை இருக்குதுன்றது தப்பான கேள்வி கேப்ரியல். 29 விட்டுருங்க நீங்கள். 29 அந்த கேள்வியை ரொம்ப பேர் தப்பாக கேட்குறாங்க. அதாவது 29 பற்றி இப்போ பேசாதீங்க. 29க்கு முன்னால் உண்மையிலே திமுகவோட தேவை பிஜேபிக்கு இருக்குது. ஏன்னா முக்கியமான மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதில் திமுக நினச்சதுன்னா தே கேன் பெயில் அவுட் பிஜேபி. அவங்கக்கிட்ட நம்பர்ஸ் இருக்குது. அண்ட் டிஎம்கேக்கு இங்கே கம்பல்ஷன் இருக்குது. தே ஆர் லெஃப்ட் இன் த லார்ஜ். ஆனால் இப்போ ஒன்றும் சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியல பிஜேபிக்கு. என்ன சிக்கல்? ஏங்க 2/3 மெஜாரிட்டி இல்லைங்க. இப்போ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த விமன்ஸ் பில் எல்லாம் போச்சு. திமுகவோட 20 எம்பிஸ் வந்தாலுமே 2/3 மெஜாரிட்டிலாம் கிடைக்காது இல்லைங்க. இதில் 238ங்க, 230 and 298ங்க. ஓகே. இப்போ இந்த 2 பேர் சேர்ந்தா தே ஆர் ஸ்டில் ஃபாலிங் ஷார்ட் ஆஃப் 42. ஆமாம், பெரிய நம்பர். பெரிய நம்பரு. ஆப்சன்டீஸை பண்ணலாம் அல்லது ஜாயின்ட் செஷன் கூப்பிட்டாங்கன்னா பண்ண முடியுன்றாங்க. பொட்டா பில் எப்படி பாஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா 2002 நினைக்கிறேன். 2002 ஆர் 2000 ஐ திங்க் 2002ல் இதே மாதிரி நம்பர்ஸ் கேம் இருக்கும்போது இதே வாஜ்பாய் கவர்மெண்ட் இதே திமுக 2002 பொட்டா பில்லை எப்படி பாஸ் பண்ணாங்கன்னா ஜாயின்ட் செஷன் கூப்பிட்டாங்க. லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ஜாயின்ட் செஷன் கூப்பிட்டு அதில் 2/3 வச்சு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சம் சார்ட் ஆஃப் கிம்மிக்ஸ் தே கேன் பிளே. இந்த 22 எம்பிஸ் டிஎம்கே பிஜேபிக்கு மோடி கவர்மெண்ட்டுக்கு அசட்டுங்க. 29க்கு முன்னால் தான் அவங்க தேவை அதிகம் உங்களுக்கு. சரி, குறைஞ்ச அளவுக்கு குறைந்தபட்சம் ஒரு பஃபராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டு, பஃபர் அப்சல்யூட்லி பஃபராக யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது பஃபரை தாண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 29க்கு முன்னாடி பாஜகவுக்கு திமுகவோட தேவை இருக்குன்னு சொல்கிறீங்க. திமுகவுக்கு இதில் என்ன யூஸ் இருக்குது? மந்திரி பதவி 29க்கு அப்புறம் சொல்கிறீங்களா? 29க்கு முன்னாடியா? 29க்கு அப்புறம் என்ன நடக்கும் யார் தெரியும்? ஆனால் முதல் வாங்க வரலாறு என்ன சொல்லுது? ஹிஸ்டரி இஸ் இன் ஃபேவர் ஆஃப் மை ஆர்குமெண்ட். அவங்க 99ல் வந்து ஒரு ஓட்டில் கவர்மெண்ட்டை கவுத்தப்ப ஜெயலலிதா இந்த 6 எம்பிஸ் போய் தான் பெயில் அவுட் பண்ண பார்த்தாங்க, தோத்தாங்க. பட் தே ட்ராவல் வித் பிஜேபி. அதுக்கப்புறம் 4 வருஷம் கூட இருந்தாங்க. இம்பார்ட்டண்ட் போர்ட்ஃபோலியோஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இயர் இங்கே அவங்களுக்கு வந்து தேர் லோனர் நான் இன்னும் 3 வருஷம் வந்து கையில் யூனியன் கவர்மெண்ட் இருக்குது. 22 எம்பிஸ்னால் வந்து 4 மினிஸ்ட்ரிஸ் அது கிடைக்கும். இழக்கிறதுக்கு இப்போ மைனாரிட்டி ஓட்டு ஒன்றுமே கிடையாது. மைனாரிட்டிஸ் ஓட்டு காங்கிரஸோட போயாச்சு. இழக்கிறதுக்கு திமுக ஒன்றுமே கிடையாது. ஐஎம்எல்லும் போயாச்சு. வாட் ஃபார் ஐ ஹேவ் டு ஸ்டே வித் காங்கிரஸ்? அண்ட் பாலிடிக்ஸில் வந்து நோ பர்மனெண்ட் எனிமீஸ் ஆர் பர்மனெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி பர்மனெண்ட் இன்ட்ரெஸ்ட்ஸ். டிஎம்கேக்கு மினிஸ்டரியல் பர்த்ஸ், பிஜேபிக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ். அண்ட் 29ல் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை வந்து அச்சீவ் பண்ண முடியும்னா அதுக்கு டிஎம்சியும் டிஎம்கேவும் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அதை செக்ஷன் ஆஃப் டிஎம்சியும் டிஎம்கேவோட ஃபுல் சப்போர்ட் இருந்ததுன்னா அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். 29ல் அசம்பிளி பார்லிமெண்ட் 2 சேர்த்து வருது. விஜய் கவர்மெண்ட்டுக்கு 31ல் வர எலெக்ஷன் 29லே வருதுன்னா திமுக என்ன கசகுதா? ஸோ பியூட்டி ஆஃப் த 26 வெர்டிக்ட் வந்து பார்லிமெண்ட்ரி நம்பர்ஸில் பிஜேபிக்கு கிடச்சிருக்கக்கூடிய பொனன்ஸ் தான். அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா எல்லாமே 29க்கு முன்னாடி நடக்கும்னு சொல்கிறீங்க. அப்போ சீக்கிரமாக பாஜகவும் திமுகவும் நெருங்கிடுவாங்கன்றீங்க. நெருங்கினா ஆச்சரியம் இல்லைன்ற நான். நெருங்கினா ஆச்சரியம் இல்லை. நெருங்குவதற்கான
நெருங்குவதற்கான நிர்பந்தங்கள் 2 பேருக்கும் அதிகமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் டிஎம்கே விட பிஜேபிக்கு அதிகமாக இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். மோர் தேன் டிஎம்கே இட்ஸ் பிஜேபி ஓவர் இன் அ ஹரி. ஏன்னா அவங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும்னா வித் த சப்போர்ட் ஆஃப் டிஎம்கே அவங்களால நிறைய சாதிக்க முடியும். இந்த செக்ஷன் ஆஃப் டிஎம்சி இருந்தால் போதும் அவங்களுக்கு. தே வில் மேனேஜ் த நம்பர்ஸ். அப்படி தான் பார்க்குறாங்க. அது டிஎம்கே பொறுத்த வரைக்கும் மினிஸ்டரியல் பட்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நீட்டில் ஒரு எக்ஸப்ஷன் சம் ஃபேஸ் சேவர் தே கேன் ஆஃபர். குல்மா வேலை பண்ணலாம், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று சும்மா அவனை கிளப்பி விடலாம். 3 வருஷம் மந்திரி பதவி விடுங்க, எந்த காலத்தில் வரப்போகுது உங்களுக்கு? 2013 வெளியில் வந்தீங்க, 8 வருஷம் ஸ்டேட்டு சென்ட்ரல் 2 இல்லாமல் இருந்தீங்க. இப்போ ஸ்டேட் வந்து 5 இயர்ஸ். இந்த 5 இயர்ஸுக்கு பிறகு பவர் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. மார்க் மை வேர்ட்ஸ். சரி, திமுக ஓகே. இப்போ டிஎம்சி எப்படி பாஜக? டிஎம்சி வந்து அவங்களுக்கு ஒரு செக்ஷன் ஆஃப் எம்பிஸ் வந்து தேர் டிசல்யூஷன் வித் மம்தா. அகெயின் த சேம் ப்ராப்ளம் தானுங்க. ரீஜனல் பார்ட்டிஸ் எம்பிஸ் கிட்டயும் பிரச்சனை இருக்குன்றீங்க? ஆமாம், ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு பெரிய கொள்கையாவது கோட்பாடாது. இனிமேல் வந்து 5 வருஷம் நீங்கள் வந்து மம்தா வந்து பவர் இல்லாமல் இன்னும் 5 வருஷம் பொறுத்து மம்தாவால் வர முடியாது. திமுக கூட 5 வருஷம் பொறுத்து இங்கே வரலாம், ஏன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படி இருக்குது. பட் மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் பாலிடிக்ஸ் ஒன்ஸ் ஒரு பார்ட்டி வந்துருச்சுன்னா மினிமம் 15 to 20 இயர்ஸ், மினிமம் 3 to 4 terms. 77 வந்த லெஃப்ட் வந்து 2011 34 இயர்ஸ். 2011 வந்து மம்தா பானர்ஜி 15 இயர்ஸ். வீழ்ந்த யாரும் எந்திரிச்சு வந்த சரித்திரமும் கிடையாது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க் மை வேர்ட்ஸ், அட்லீஸ்ட் என்னோட கணிப்பு 3 to 4 terms, பட் அட்லீஸ்ட் yet another term வெஸ்ட் பெங்காலில் பிஜேபிக்கு கன்ஃபார்ம்டு. அவங்க கையில் பிடிச்ச எந்த ஸ்டேட்டையும் அவங்கள சீக்கிரம் பிஜேபி விட மாட்டாங்க. பெங்காலோட பாலிடிக்ஸோட பெக்யூலியர் நேச்சரே வந்து ஒரு தடவை பவருக்கு வந்தாங்கன்னா மினிமம் 3 to 4 terms. கண்டிப்பாக 2031 பிஜேபி வில் ரீடைன் பவர். திஸ் இஸ் மை ஜட்ஜ்மெண்ட். மேபி ரைட், மேபி ராங். அப்போ டிஎம்சிக்குள்ளே இருக்க எம்பிஸ் வந்து அதை எதை பார்ப்பாங்க? அவங்க ஃப்யூச்சரை தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது வந்து உங்களுக்கு வந்து மம்தா இஸ் லூசிங் அவுட். ஏன்னாங்க ஒரு பீரியடில் வந்து ஷீ இஸ் அ ரோரிங் குயினுங்க. அவங்க வந்து ரோரிங் டைக்ரஸ். இன்றைக்கி 3/4 ஆஃப் எம்எல்ஏஸ் ஆர் அகேன்ஸ்ட் ஹேருங்க. 3/4 60 பேர் 80ல் 60 பேர் அந்த மாதிரி எதிராக நிற்கிறான். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறது டிஎம்சி, நீங்கள் சொல்கிறது மைனஸ் மம்தாவை சொல்கிறீங்க? மைனஸ் மம்தா. மெஜாரிட்டி ஆஃப் தம் மேபி ராஜ்யசபாவில் ஃபியூ அவங்க கூட ஸ்டே பேக் பண்ணலாம். ஓகே. மெஜாரிட்டி ஆஃப் தம் வில் கிராவிடேட். சனி எவ்வளோ அவரோட நீஸோட நெவ்யூ அவரோட அக்ரெசிவ் பாலிடிக்ஸு, கரப்ஷனு, ப்ரூட்டல் கரப்ஷனு. ஹெல்மெட்டு போட்டுட்டு போகிறாருங்க. ஏன்னா பாலிட்டிஷியன் எதுக்கு நீ ஹெல்மெட் போட்டு போகிற? சார் அது நல்ல முடிவு தான் சார். போவாத, கல் எடுத்து தெரியுறாங்க. இல்லை போவாதன்ற. இல்லை அது கரெக்ட் தான் சார். அதில் சரி போகிறா, சரி எதுக்கு வயலண்டாக இருக்காங்க? அங்கே ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. கரெக்டாக எதுக்கு நேராக போனால் மண்டையை உடச்சிருமா? வெரி குட். ஹெல்மெட் போட்டு போக தப்பு இல்லை. அந்த லெவல் ஏன் வந்தது? அண்ட் இட்ஸ் அன் இன்சைடர் ஜாப். பிஜேபிக்காரன் அடிக்கலை, அடிச்சது பூரா கட்சிக்காரன். அப்போ அவ்வளோ தூரம் கரப்ஷன் நீங்கள் வந்து பண்ணதால் அதோட விளைவு தான் இது. பவர் கரப்ட்ஸ் ஆப்சல்யூட்லி. இன்றைக்கி ஷீ இஸ் ஐசோலேட்டட் கம்ப்ளீட்லி. நான் ரெசிக்னேஷனை கொடுக்க மாட்டேன்லாம் ஆயிஷாட்டியம் பண்ணாங்க. இவிஎம் சொன்னாங்க. இன்றைக்கி இவிஎம்லாம் சொல்லவே முடியாது. டிஎம்சி இந்த எலெக்ஷனில் பிஜேபியோட பொனன்ஸ் தான் டிஎம்சி அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் டிஎம்கே அவங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் தான். உங்களுக்கு வந்து 22 எம்பிஸு, ராஜ்யசபாவில் 10, 32. இந்த பேச்சு வந்து கடந்த 10 நாளாக ஓடிட்டு இருக்குது. நேஷனல் மீடியாவில் இதை நிறைய எழுதுகிறாங்க. ஏன் எந்த ரியாக்ஷன் வரல? அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் இந்த 20 நாளில் ஆன்டி பிஜேபி என்ன பண்ணீங்க சார்? நீட்டு பெரிய ஃபியாஸ்கோ நடந்தது. 22 லட்சம் மாணவர்கள் வந்து தெருவில் நிற்கிறாங்க. கொலாப்ஸ் செகண்ட் டைம். அசம்பிளியில் சனாதனத்துக்கு அதெல்லாம் பேசினார். அதெல்லாம் பேசுவார். ஒரு அசம்பிளி வெளியில் பேசினா கேஸ் வரும், அதனால தான் உள்ளே பேசுகிறாரு. பேசியிருக்காரு. இம்யூனிட்டி. நீட்டுக்கு எதிராக ஏன் வந்து ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ணல? அது இப்போ மட்டும் இல்லை சார், அப்படிதான். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எதிர்த்து லெஃப்ட்டும் விசிக்காவும் பண்ணாங்க. சும்மா ஒரு நாம்கேவா ஸ்டேட்மெண்ட்டோட ஒதுக்கிறீங்க. ஆல்ரெடி அடிக்வேட் சிம்டம்ஸ் ஆர் அவைலபிள். இவங்க வந்து பிஜேபியோட போவாங்கன்றது. தே ஆர் ட்ராப்பிங் அடிக்வேட் சிக்னல்ஸ். ஐ கேன் கால் இட். டிஎம்கே ஹை கமாண்ட் இஸ் ட்ராப்பிங் அடிக்வேட் சிக்னல்ஸ் டு ப்ரூவ் த ஃபேக்ட் தட் நாங்கள் பழைய மாதிரி இல்லை, நாங்கள் ரெடி டு டாக். இது அவங்க பெடிகிரி. பவர் இல்லாமல் இருக்க முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. இட்ஸ் அ ஃபேக்ட். தமிழ்நாட்டு பாஜகக்காரங்க எடுத்துப்பாங்களா? அதை அவங்கள யாருமே சீன்றது கிடையாது. அதனால தானே மோடி அண்ணாமலையை உசுப்புறாரு இன்றைக்கி. இங்கே கட்சியே இல்லையாங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கட்சி வராது. நம்மளே என்னை விட நல்லா தெரியும். அவங்களுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. இங்கே செக்ஷன் ஆஃப் பீப்புள் தட் டு பிலாங்கிங் டு பர்டிகுலர் கம்யூனிட்டி, அவங்களுடைய பர்சனலைஸ்டு மூர்க்கத்தனமான அனிமாசிட்டி டுவர்ட்ஸ் பெரியார் அண்டு டிஎம்கே இருக்கு இல்லையா, அது கட்சியை வழி நடத்துது. அப்படியே 4 வருஷம் ஒன்றா தானே இருந்தாங்க. 1999 to 2003 பிஜேபியும் தமிழ்நாட்டு பிஜேபியும் திமுகவும் ஒன்றா தானே கூடி கொலாவுனாங்க. அப்போ எங்கே போச்சு உங்களுக்கு? வந்து ஆல்ரெடி
எவிடன்ஸ் ஆர் தட். நீங்கள் தானே சொல்லுவீங்க பைபிள்லேருந்து வருது, தேர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன்ன்றது. நிகழ்ந்தது தான் மறுபடியும் நடக்குது. அது இட்ஸ் சைக்கிளிக்கல். 20 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும். அது இப்போ மறுபடியும் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த எலெக்ஷனோட பியூட்டி வந்து அதுதாங்க. பார்லிமெண்ட்டில் வந்து பிஜேபிக்கு ஸ்ட்ரென்த்து கிடச்சிருக்குங்க. தோ தே மே லூஸ் தமிழ்நாடு. அது என்றைக்குமே அவங்க கண்ட்ரோலில் இருந்ததில்லை. தே ஹவ் ஒன் வெஸ்ட் பெங்கால், தே ஹவ் ஒன் தமிழ்நாடு ஆல்சோ, ஐ கேன் சே. டிஎம்கே வின் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி நம்பர்ஸ் கேமில் வந்து பிஜேபிக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்பர் ஹேண்டை கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ கருணாநிதி அவர்கள் காலகட்டத்தில் வாஜ்பாய் தலைமையிலான பாஜகவோட அவங்க கூட்டணி வைக்கிறாங்க. அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ பேசின பேச்செல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை சார். இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்தோன்னா வேர்ல்டு வார் டைமில் கம்யூனிஸ்டுகள் பேசினதை விட அதிகமாக பேசியிருக்காங்க திமுக. ஃபேசிச பாஜகன்னு சொன்னது, ஃபேசிசத்துக்கு எதிரான நாங்கள் தான் சண்டை போட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க. இவ்வளவுலாம் பேசிட்டு திரும்ப பாஜகவோட சேர்ந்தா கரெக்டாக இருக்காது. அதெல்லாம் இருக்கும். யார் சொன்னால் இருக்காது? 29 முன்னால் தானே சேர்ந்துக்கிறேன் நாங்கள். த மோர் யூ ஷவுட் த மோர் யூ ஆர் க்ளோஸர். வாஜ்பாயோட கலைஞர் போனார், மோடியோட ஸ்டாலின் போகிறாரு. அப்பா வாஜ்பாயோட போனார், புள்ள மோடியோட போகிறார். போகமாட்டாங்களா நீங்கள் சொல்ல முடியாது. நான் சாலிடாக சொல்கிறேன். 22 எம்பிஸ் வந்து அவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து அவங்க கையில் இருக்கக்கூடிய அசெட். பவர் இல்லாமல் இருக்க முடியாது நம்மளால். நான் மறுபடியும் சொல்கிறேன். சம்படி சேட் தட் டிஎம்கேல இருக்க ஒரு ஃப்ரெண்டு நீங்கள் மெயிலெலாம் போட்டணும், நீங்கள் வந்து தப்பாக பேசுகிறீங்க எங்களை பற்றி. அரே பாபா, திஸ் இஸ் நத்திங் பர்சனல், டோன்ட் டேக் இட் பர்சனலி. ஆஸ் அ பார்ட்டி உங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான உரிமை எனக்கு இருக்குது. ஐம் நாட் கிரிட்டிசைசிங் அகேன்ஸ்ட் எனி இண்டிவிஜுவல். அண்ட் ஒரு பெடிகிரி இஸ் சச். நீங்கள் போனதே இல்லையா? அன்றைக்கி வாஜ்பாய் காலத்தில் நீங்கள் போகும்போது இந்த நியாயங்கள் எல்லாம் இப்பயும் இருக்குது. பவர் தானே உங்களுக்கு. அண்ட் பார்ட்டி லைக் டிஎம்கே cannot be without power for long. அன்றைக்கி கலைஞர் இருந்தார் 13 வருஷம், அது வேறு. அந்த திமுக வேறு. இந்த திமுகவை நீ பவர் இல்லாமலாம் வச்சுக்க முடியாது. சென்ட்ரல் பவர், ஸ்டேட் பவர். ஸோ த பியூட்டி ஆஃப் தி 26 verdict is மோடி ஹஸ் கெயின்ட் இன் பார்லிமெண்ட்ரி நம்பர்ஸ். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று அட்லீஸ்ட் ஆஃப் இஃப் நாட் 3/4 ஆஃப் டிஎம்சி. அவங்களுக்கு ரொம்ப டெஸ்பரேட்டாக வேணுங்க. இப்போ பிஜேபிக்கு 29க்குள்ளே கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வருதுன்றது அவங்களோட அஜெண்டாவுக்கு ரொம்ப முக்கியம். இட்ஸ் மோர் தென் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. அது சும்மா சனாதனத்தை எதிர்ப்பதெல்லாம் யூ ஷவுட் வாட் எவர் யூ வாண்டட் டு ஷவுட். அதுக்கெலாம் ஒரு அர்த்தமும் கிடையாது. சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு ஓட்டு போடுறல, அப்போ எது உங்களோட உண்மையான கலர்? எது உண்மையான கலர்? தீஸ் ஆர் ஆல் ஷவுட்டிங், தீஸ் ஆர் ஆல் மியர் ஸ்லோகன்ஸ். இதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. இட்ஸ் வெர்பல் டயரியா. ஸோ இப்போ பாஜக எதிர்ப்பு அரசியல்ன்றது தமிழ்நாட்டில் அப்போ தாவேகா கைக்கு போயிடும். ஏன்னா காங்கிரஸ் இருக்காங்க, ஐயூஎம்எல் இருக்காங்க, லெஃப்ட் இருக்காங்க, எல்லாம் அங்கே போயிடும். இவங்களும் ஒரு பேசுறாங்க. அது ஆல்ரெடி போயிடுச்சுன்னு அவங்க நம்புறாங்க. இது ஆக்சுவலி திஸ் இஸ் அதர் வே அரவுண்ட். போயிடுச்சு. கரெக்ட், போயிடுச்சு. அப்போ டிஎம்கேவோட ஆங்கிள் மேபி நான் ஐ அக்ரி வித் செக்ஷன் ஆஃப் டிஎம்கே ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வேறு என்ன வழி? அன்றைக்கி ஒரு நண்பர் கேட்டார், எல்லாம் பேசுகிறீங்க சார், எங்களுக்கு என்ன சார் வழின்னா? நான் சொன்னேன், ஐ அக்ரி வித் யூ மை பிரதர்னு. எனக்கு புரியுது, உங்கள் ஆங்கிள்லேருந்து எனக்கு புரியுது. எஸ் யூ ஆர் ரைட், மேபி ரைட். அவர் தான் எனக்கு சொன்னார், அந்த ஃப்ரெண்டு தான். போயிடுமோன்னு பயப்படுறோம். போயிடுச்சு சார். அப்போ நாங்கள் எதுக்கு வந்து இவங்களை சுமக்கணும்? மைனாரிட்டி போய் அங்கே குத்துறான். நான் எதுக்கு உங்க கூட இருக்கணும்? நாங்கள் அப்படி நினைக்கிறது என்ன சார் தப்பு? ஆஃப்டர் ஆல் வி ஆர் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, வி ஆர் ஹியர் டு என்ஜாய் பவர். இது பெரிய தத்துவ விசாரணை. கலைஞர் சொன்னாருங்க இந்த வார்த்தையை 99ல். கேள்வி கேட்ட ரிப்போர்ட்டரோட சொல்கிறேன் நான். என்னுடைய நெருங்கிய நண்பன் மைப்பா நாராயணன், ஜூனியர் விடலில் தான் இப்போ சன் டிவியில் இருக்கான். என்னுடைய நெருங்கிய நண்பன் மைப்பா நாராயணன், மை லவ்வபிள் ஃப்ரெண்டு. அவன் கேட்டான், அப்போ அவன் விகடனில் இருந்தால், நான் ஏஎன்ஐயில் இருக்கேன். கலைஞர் வந்து சிஎம். ப்ரெஸ் மீட்டில் இவங்க பிஜேபிக்கு ஆதரவெல்லாம் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ண பிறகு ரொம்ப ஃபேமஸ் ப்ரெஸ் மீட் அது. அப்போ வந்து இவன் வந்து ப்ரெஸ் மீட் முடிகிறப்ப கேள்வி மேலே கேள்வி கேட்குறான். பெரியார் அண்ணா வழி வந்த ஒரு கட்சி இன்றைக்கு திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய, ஹிந்துத்வாவை தூக்கி பிடிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை எப்படி ஆதரிக்கலாம் அப்படின்னு. முதல்ல 2 நிமிஷம் வந்து அதுக்கு கலைஞர் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு சில நிர்பந்தங்கள் அப்படி இப்படிலாம் சொன்னார். அப்புறம் இவன் திரும்ப ஃபிலாசாபிக்கலாக ஐடியாலஜிக்கலாக கேட்க ஆரம்பிச்சுன்னா ஒரே வார்த்தை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இந்த ப்ரெஸ் மீட்டு. இப்போ பாருங்கள், நாங்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறோம், சில விஷயங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும், நீக்கி போக்காக தான் இருந்தாகணும். அதனால் இதுக்கு ஒன்றும் பெரிய அளவில் தத்துவ விசாரணைகளுக்கெல்லாம் இதில் இடம் இல்லை. சாப்பாட்டுக்கு நேரமாச்சு, எல்லோரும் போய் சாப்பிட்ணும், எனக்கும் பசிக்குது, உங்களுக்கும் பசிக்கும், ஆளை விடுங்க. இது அப்படியே அவர் சொன்ன வார்த்தைங்க. நான் டிட்டோவாக இன்றைக்கி கப்ரியல் இன்றைக்கி என்ன எவ்வளோ 27 வருஷம் ஆகுது. 99னா எவ்வளோ 27 இயர்ஸ். எனக்கு இன்றைக்கும் பசுமரத்தானி மாதிரி அது மனசில் பதிஞ்சிருக்கு. மைப்பா நாராயணன் அவன் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில். கலைஞர் சிஎம் அவர் அப்படியே சொல்லிகிட்டே வந்தார். அவன் ஹிந்துத்துவா அப்படி இப்படின்னு கிளப்பினே போனான். இது பாருங்கள், நாங்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறோம், நடைமுறைக்கு ஏற்ற சில விஷயங்களை நாங்கள் செஞ்சாகணும், நாங்கள் ஜெயிக்கணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே பெரிய தத்துவ விசாரணைகளுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை.
நேரம் ஆச்சு, லஞ்சுக்கு நேரம் ஆச்சு, பசிக்குது, எனக்கு பசிக்குது, உங்களுக்கும் பசிக்குன்னு நினைக்கிறேன், சாப்பாட்டுக்கு நேரம் ஆச்சு, ஆளை விடுங்க, இப்படியே சொன்னார் அவர். அஃப்கோர்ஸ் முரசொலியில் அடுத்த நாள் போகும்போது அந்த பார்ட்டெல்லாம் கட்டு. நான் இருந்தாங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இதை நான் இமேஜின் பண்ணி சொல்ல முடியாது. நான் இதை எதுக்கு சொல்கிறேன், இன்ஃபேக்ட் இமேஜின் பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. அவங்களோட அந்த 4 ஆண்டு கால பிஹேவியர் வந்து இட் ப்ரூவ்ஸ் கலைஞர்ஸ் ஸ்டேட்மெண்ட். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி கேப்ரியல், நீங்கள் அவங்களோட ஜேர்னியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவங்களோட ஜேர்னியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஒரு எந்த சார்பு நிலையும் இல்லாத, பக்க சார்பு இல்லாத ஒரு 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 ஆய்வாளராக, ஒரு ரிசர்ச்சராக, ஒரு ஜேர்னலிஸ்டாக, ஒரு அப்சர்வராக, எந்த பக்க சார்பும் வெறுப்புலாம் இல்லாமல் அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவங்க வந்து பவர் வேணுன்றதுல கிறிஸ்டல் கிளியராக இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஆம்பிகுட்டிஸ் கிடையாது. அதில் அவங்க எந்த காம்ப்ரமைஸும் பண்ணுவாங்க. நான் இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன்னா, அவங்க 49 கட்சி ஆரம்பித்து 52 ஃபஸ்ட்டு ஜெனரல் எலெக்ஷனை பாய்காட் பண்ணுறாங்க. இது நமக்கு சரியாக வராது. 57 பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 57 15 சீட்டு, 62 50 சீட்ஸு, 67 கேப்சர் பண்ணுறாங்க. 67 இன்ட்ரெஸ்டிங்லி அவங்க ராஜாஜியோட சுதந்திரா பார்ட்டியோட அலைன்ஸில் இருந்தாங்க. அப்போ ராஜாஜி அவ்வளோ பெரிய லீடர், ராஜாஜி ஃப்ரீடம் ஃபைட்டரு, இந்தியாவோட மிகப்பெரிய அரசியல் தலைவர்களில் மூதறிஞர், உண்மையிலே ஒரு மூதறிஞர் தான், அதில் சந்தேகமே கிடையாது. கான்ட்ரிபியூஷன் டு இந்தியாஸ் லைஃப் வாஸ் எனார்மஸ். அவரோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் பிராமணர்களுக்கு நான் சொல்வது, பூணூலை கையில் பிடித்து கொண்டு திமுகவுக்கு வாக்களிங்க. அது அப்படியே 67 கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது வந்து காங்கிரஸோட லெஃப்டோட போனதெல்லாம் விடுங்க, அதில் திராவிடியன் ஐடியாலஜி மோர் க்ளோஸர் டு தம். அதனால் அதில் ஒரு ஆச்சரியம் இல்லை. வித் பிஜேபியோட ஏர்லியர் வெர்ஷன் தான் சுதந்திரா பார்ட்டி. 67 நடந்தது. இது கட் பண்ணிவிட்டு 99க்கு வாங்க, 77, 87, 97, 32 இயர்ஸ் பொறுத்து வரும்போது அவங்க பிஜேபியோட போகிறாங்க. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் டைம் as a farce, செகண்ட் டைம் as a tragedy. ஸோ கண்டிப்பாக இப்போ அவங்க போவாங்க. அவங்களுக்கு அதற்கான நிர்பந்தங்கள் அதிகம். நான் சொல்கிறேன், போயிடுவாங்கன்னா நாளைக்கு போயிடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. கண்டிப்பாக அதற்கான நிர்பந்தங்கள் அதிகம். அவங்க போய் தான் ஆகணும். ஏன்னா தே டோன்ட் ஹேவ் an ஆப்ஷன். நீங்கள் அவங்க ஷூஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மேபி தேர் ரைட். அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு? இப்போ லாஜிக்கல் சப்ஸ்டன்ஸாக என்ன வரும்? எதுக்காக மைனாரிட்டிஸ்? நான் மைனாரிட்டிஸ்க்கு அவ்வளோ பண்ணேன், மைனாரிட்டிஸ் அங்கே போயிட்டான், எனக்கு என்ன இருக்குது? அப்புறம் நான் சர்வே பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களோட என்டையர் கரியரில் அவங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஎம்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் தே என்டர்ட் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ், இன்ஃபேக்ட் தட்ஸ் இன்ஸ்டிங்க்டிவ், தட்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஸ்ட்ரென்த்ஸ். அவங்களோட மிக அற்புதமான பலங்களில் ஒன்று, வலிமைகளில் ஒன்று நம்ம பார்க்கலாம். ஒரு அக்யூட் கிரைசிஸில் வந்து குரூஷியல் டிசிஷன் எடுக்கிறதுல அவங்க தயங்கினதும் கிடையாது. அது வந்து தன்னோட சர்வைவல் சேலஞ்ச் ஆகும்போதுலாம் எந்த டிசிஷனையும் அவங்க எடுத்திருக்காங்க. ராஜாஜியோடையும் போயிருக்காங்க, வாஜ்பாயோடையும் போயிருக்காங்க, மோடியோடையும் போவாங்க. ஒரு மனிதனை புரிந்து கொள்வதற்கு அவனுடைய கடந்த கால சரித்திரத்தை பார்க்க வேண்டும்வாங்க. டு கிவ் அ ப்ரொக்னாசிஸ் அபவுட் ஃபியூச்சர் யூ ஷுட் ஹாவ் அ ஃபர்ம் நாலேஜ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. எதிர்காலத்தை கணிப்பதற்கு கடந்த கால வரலாறு தெரிந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்த்தால் சார் இன்னொன்று கண்டிப்பாக மோடியுடன் போவாங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ தாவேக்காவை பொறுத்தளவில் பாஜக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்துட்டாங்க, அது ஒன்று. நீங்கள் பாஜக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்தால் மட்டும் பத்தாது, ஓரளவுக்கு பாஜக எதிர்ப்பை செய்தும் ஆகணும். ஏன்னா குறிப்பாக திமுக அந்த சைடு போயிட்டாங்கன்னா பாஜக எதிர்ப்பு நீங்கள் பண்ணியும் ஆகணும். எஸ், டெலிவரி பண்ணணும். அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு அவங்களுக்கு. நல்ல கேள்வி. இது அங்கே கேட்கணும். ஜோசப் விஜய் கேட்குற கேள்வியை மணியை கேட்குறீங்க. எனக்கு அதில் டவுட் இருக்குது. நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை டிஎம்கே பிஜேபி பக்கம் கிராவிடேட் ஆகிடுச்சுன்னா ஃபைனலாக சொல்ல முடியாது. அதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் தான் நான் பேசுகிறேன். இந்த ப்ராபபிலிட்டி தியரிஸ் படி வந்து பாசிபிலிட்டிஸ் ஆர் மோர். லாஜிக்கலாக வேறு டோர் இல்லை. வேறு டோர் டிஎம்கே கிடையாது. திஸ் இஸ் தர் பெடிகிரி. அதை எப்படி சாதிக்க போகிறாங்கன்றதான் ஸ்டாலின் முன்னாளுக்கு சேலஞ்ச். இல்லாட்டி அதிமுகவோட சேர்ந்து திராவிடத்தை ஒன்றுபடுத்தணும். அது ஒன்றுபடுத்தணும். அது வந்து அது இதை விட கேவலமாக இருக்கும். இதை விட கேவலமாக இருக்கும். அது வந்து அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அது அப்சல்யூட்லி நான்சென்ஸ். அதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் அது ஒன்று மட்டும் வாய்ப்பு இல்லை நான் நம்புறேன். 60 வருஷம் வரலாறு கேலி குத்தாக்குறது மாதிரி வந்து பீப்புள் லாஃப் அண்ட் அதாவது வந்து அது வந்து அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அவலம் அது. அதனால் அது வேண்டாம். இதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் டிஎம்கே பிஜேபியோட பொறுத்து. அது சேலஞ்சு பிஃபோர் ஸ்டாலின். இப்போ கலைஞர் மாதிரி ஒரு பெரிய தலைவர் இருந்தாங்கன்னா அந்த முடிவை வந்து அவங்களால சேல் பண்ண முடியும். தே கேன் செல் இட் தட் தியரி, தே கேன் செல் இட் தட் டிசிஷன்.
வித் இஸ் வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவரால் அதை வந்து மக்கள் மன்றத்தில் ஓரளவுக்கு கன்வின்சிங்காக எடுத்து வைக்க முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ ஸ்டாலினால் அதை பண்ண முடியுமான்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. உங்கள் கேள்வி வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ இன்கேஸ் டிஎம்கே பிஜேபியோட போயிடுச்சுன்னா அக்ரெசிவ் பிஜேபி லைனை தாவேக்காவால் செய்ய முடியாது. விஜய் அந்த பர்சனாலிட்டியும் இல்லை, தாவேக்கா அந்த கட்சியும் இல்லை. டிஎம்கே இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். இட்ஸ் அ ராக் சாலிட் பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் அ ஃபென்டாஸ்டிக் கேடர் ஸ்ட்ரென்த். தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்தில் கூட அவங்களுக்கு கிளைகள் இல்லாமல் இருந்தது கிடையாது. ஒரு முடிவை தலைமை எடுத்துன்னா கீழே வரைக்கும் கூட வந்து அவங்களால வந்து அதை வந்து அப்படியே கொண்டு போக முடியும். பார்ட்டியால் ஜெயிக்கிறது தோக்கிறது எம்எல்ஏ ஸ்ட்ரென்த்து சைபராக கூட இருக்கலாம். அசம்பிளியில் 0வாக இருந்தால் கூட அவங்களால வந்து ஒரு 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 டிசிஷனை பார்ட்டி எடுக்குதுன்னா அதை கீழே கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் அதை வந்து ஒரு குக்கிராமம் வரைக்கும் அவங்களால அதை செயல்படுத்த முடியும். 91-96 அப்படி தான் கலைஞர் பண்ணார். தாவேக்காவால் என்ன பண்ண முடியும்? சரி, இப்போ பார்ட்டி ஸ்ட்ரக்சரே இல்லையா? இப்போ ஒரு கேள்வி சார், இப்போ நானுமே தாவேக்காவை பார்க்கும்போது இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்சர்வேஷன் என்னன்னா, பொதுவாக இப்போ திமுக மாதிரி கட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல பார்ட்டி ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதிகாரத்தை கைப்பற்றுறாங்க. தாவேக்கா கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ், அதிகாரத்தை கைப்பற்றியாச்சு. ஆனால் இப்போ பார்ட்டி ஸ்ட்ரக்சரை பலப்படுத்தக்கூடிய வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க. யூனியன்லாம் கட்ட முயற்சி பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸையும் கட்ட முயற்சி பண்ணுறாங்க, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. திமுக கீழே இருந்து மேலே பண்ணதை தாவேக்காவால் ரிவர்ஸாக பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாது. கீழே இருந்து மேலே வந்து அதோட அட்வான்டேஜ் என்னன்னா, அவன் உணர்வுபூர்வமாக வந்தவன். ஹி ஹாஸ் அ கமிட்மெண்ட். மேலேருந்து கீழே வரும்போது இருக்க பெரிய ரிஸ்க் அதிகாரத்துக்கு வந்தோம். அதிகாரம் இருக்கிறதால அன்ஸ்க்ரூப்புலஸ் எலிமெண்ட்ஸு ஊரில் இருக்க நான் சொல்ல விரும்பலை, எல்லா நெகட்டிவ் எலிமெண்ட்ஸும், ஆங்கிலம் சில நேரங்களில் வசதியான மொழி நமக்கு, எல்லா நெகட்டிவ் எலிமெண்ட்ஸும் உள்ளே வந்துடும். ஆல்ரெடி வந்துட்டுருக்கான். அவன் ஒரு பெரிய ஜெர்க்கு வந்துன்னா தாங்க மாட்டான். பாலிடிக்ஸில் எந்த நேரம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. திடீர்னு ஜெயலலிதா காலையில் 9 மணிக்கு 8 மணிக்கு ஃப்ளைட் ஏறி போகிறாங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு, லஞ்சுக்கு வந்துடுறேன்னு டிரைவர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, கன்விக்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் 20 நாள் பொறுத்து தான் வராங்க. ஹர் ஹோல் லைஃப் டர்ன்ட், கம்ப்ளீட்லி டர்ன்ட். அடுத்த நொடி தெரியாது நமக்கு. பாலிடிக்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் பூபி ட்ராப்ஸ்னோ, உள்ள நிலக்கண்ணிகள் தான். அது எங்கே எப்படி வெடிக்கும்னு தெரியாது. அதனால டாப் டவுன் அப்ரோச் வேலைக்கு ஆகாது. அது நல்ல கேள்வி. இன்கேஸ் திமுக பிஜேபி பக்கம் ஒருவேளை போயிட்டாங்கன்னா அக்ரெசிவாக ஆன்டி பிஜேபி பண்ணக்கூடிய பொறுப்பு தாவேக்கா ஷோல்டர்ஸில் வரும். அதுவும் சும்மா கிடையாது. கூட இருக்க லெஃப்ட்டு விசிகெல்லாம் ஆன்டி பிஜேபியிலேயே தான் வளர்ந்தவங்க. அது ஒன்று தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி பிரெட் அண்ட் பட்டர், வேறு எதுவும் கிடையாது. மோடி இல்லைன்னா என்ன பாலிடிக்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் யோசிச்சு பார்ப்பேன் சில சமயத்தில். மோடி இல்லைன்னா இந்த 5 வருஷத்தில் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? வாழ வச்ச தெய்வம் மோடி தான். இவங்க எல்லாம் இன்ஃபேக்ட் இன்க்ளூடிங் டிஎம்கே லெஃப்ட் விசிக்கு எல்லாம் யாருக்காவது தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் கோயில் கட்டி கும்பிடணுன்னா மோடி தான் அது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரே சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் அதானே. அது இல்லைன்னா என்ன பண்ணுவேன் நீ? இப்போ அந்த இடத்த, அந்த பிக் ஒர்க்கை தோளில் சுமந்துட்டு போக வேண்டியது யார்? விஜய் தான் போகணும். அவரோட கடந்த கால வரலாறை பார்க்கும்போது அப்படிலாம் பெரிய சுமைகளை அவர் சுமைக்கிறவராக இல்லை. என்னங்க இது பார்ட்டி வித் லீஸ்ட் பாலிடிக்ஸ் தானே கேப்ரியல். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்குது. அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க பவரை. ஒன் ஆஃப் த ஒண்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டு அண்ட் லைஃப். புரிஞ்சு ஆச்சரியமாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை, பார்ட்டியை பவரை கேப்சர் பண்ணிட்டீங்க. பவரை கேப்சர் பண்ணிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வரீங்க. இவ்வளோ பெரிய சுமைகளெல்லாம் சுமக்க முடியாது. இது மைண்டு அதில் ஃபுல்லாக யூ ஷுட் பி எங்கல்ஃப்ட் இன் இட். அதில் மூழ்கி இருக்கணும். நீ கலைஞர்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினும் அப்படி தான். அதில் மூழ்கி முத்தெடுத்தவங்க. உங்களுக்கு அதிலே 24 ஹவர்ஸ் நீ அதே அவதானிக்கணும். இங்கே பொலிட்டிக்கல் பார்ட்டி டிவிகேவை பற்றி பேசும்போது தமிழக வெற்றி கழகம் ஒன்று இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னா, ரொம்ப சைலண்ட் ஃபீச்சர். அது ஆச்சரியமான விஷயம். எ பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் லீஸ்ட் பாலிடிக்ஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் லீஸ்ட் பாலிடிக்ஸ் வந்து பவரும் கையில் வந்துருச்சுன்னா டாப் டவுன் அப்ரோச்லலாம் ஒன்றும் புதுசாக செய்ய முடியாது. ஏதாவது மேஜர் சேலஞ்ச் வந்துன்னா கொலாப்ஸ் ஆகிடும். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ டிஎம்சியோட ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா, இந்த லாஸ்ட் 28 இயர்ஸில் டிஎம்சிக்கு இந்த மாதிரி இன்டர்னலாக இந்த மாதிரி மேஜர் ஸ்பிளிட்டோ சேலஞ்சோ வந்தது கிடையாது. இப்போ திடீர்னு ஒரு எலெக்ஷனில் தோத்த உடனே ஏன் இப்படி வருது? அவங்க ஆக்சுவலாக கம்யூனிஸ்டில் ஒரு 15 வருஷம் சண்டை போட்டிருக்காங்க எதிர்கட்சியாக இருந்து. அப்போ கூட இந்த மாதிரி கட்சியெலாம் உடையல. 28 இயர்ஸில் இப்போ ஒரு டவுன்ஃபால், 3 டேர்ம்ஸ்க்கு அப்புறம் ஒரு டவுன்ஃபால், அதே அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும். இந்த 3 இயர்ஸில் அக்யூமுலேட் ஆனது, எஸ்பெஷலி 3 டேர்ம்ஸில் அக்யூமுலேட் ஆனது, எஸ்பெஷலி லாஸ்ட் டேர்மில் அக்யூமுலேட் ஆனதோட விளைவு பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி, அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. தோல்வியை விட வெற்றி டேஞ்சராக இருக்குது. தோல்வியை விட வெற்றி டேஞ்சர்.
இன்ஃபேக்ட் நான் ஐ யூஸ் டு டெல் திமுக நண்பர்களுக்கு, டிஎம்கே ஃப்ரெண்ட்ஸுக்கு, இது நல்லது, வெறும் ஆட்சியை மட்டும்தான் இழந்திருக்கீங்க, ஜெயிச்சிருந்தீங்கன்னா மொத்தமாக கட்சியும் இழந்திருப்பீங்க. இன்றைக்கி அதிமுக அந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் 2 consecutive victories, மம்தா பானர்ஜி இருக்கிறதுக்கு காரணம் 3 consecutive victories. இது உங்களுக்கு நல்லது, நீங்கள் வந்து உங்களை ரீசரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உதவும் உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் மற்ற பேராமீட்டர்ஸ் இருக்குது, நான் ஜென்ரலி சொல்கிறேன். நான் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு தோல்வியால் வரல கேப்ரியல், இது 3 டேர்ம் அவங்க ஜெயிச்சதோட விளைவு இது. அதுவும் லாஸ்ட் டேர்மில் கரப்ஷன் பிகம் அன்ஸ்டாப்பபிள்ன்றாங்க. ஏன் வந்து அந்த இவரை போட்டு அபிஷேக் பானர்ஜியை போட்டு அடிக்கிறாங்க? அவங்களுக்கு சிக்னேச்சர் இல்லாமல் அங்கே ஃப்ராடு வேலை பண்ணுவாங்க, கழுத்து இல்லாமல் ஃப்ராடு வேலை பண்ணி அவங்க கொடுத்த ஸ்பீக்கர் அதை ஃபோரன்சிக் அனுப்புனா பாதி பேர் நான் கழுத்தை போடலன்றோம். அப்போ இந்த லெவலுக்கு ஏன் வருது கரப்ஷன் மாட்டி போன்றது? அதான் பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. அதான் ஒரு சைக்கிள் தான் இது வந்து. அவங்க அன்னைக்கு பெங்காலில் மம்தா பானர்ஜி இப்போ சிபிஎம்முக்கு எதிராக அவ்வளோ ஃபைட் பண்ணாங்க, வந்தாங்க. 3 terms இட்ஸ் ரிமார்க்கபிள் சக்ஸஸ் தான். இந்த டவுன்ஃபாலில் எந்திரிக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி.